ఏమండి నేను ఢిల్లీలో இருந்தோ ఇక్కడ జరగండి బాబు. சண்டி பாபு. ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சொல்லுங்க. நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் சரி ஒரு நிவாரணம் வழங்கியிருக்காரு, ஒரு 5 லட்சம் ரூபாய். ஒரு டெய்லி நிவாரணம் வழங்குறாரு, போய் சேர்ந்துட்டாங்கன்றது ஆண்டோட நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. 50 லட்சம் நிவாரணம் இருக்காரு. எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டெல்லியில அந்த மதராசி குடியிருப்பு இருக்கு இல்லையா, மதராசி கேம்ப்னா தமிழ்ல குடியிருப்பு. அந்த மதராசி கேம்ப் குடியிருப்புல உள்ள மக்களை எல்லாத்தையும் வெளியேற்றினாங்க. சோ வெளியேற்றினதுல அவங்க எல்லாம் பாதிப்படைஞ்சிட்டாங்களாம். சோ அந்த பாதிப்படைஞ்சதுக்கு இவர் வேகமா இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழக நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி அந்த நிதியில இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. கவிஞர்களே, கிட்டத்தட்ட இங்க அந்த தகவல் வந்துச்சு. அதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்றி டெல்லி அரசாங்கம் அங்கே உள்ள மக்களை ரிமூவ் பண்ணது போகாம அங்க இருக்கிறவங்களுக்கு தனியா வீடு கட்டி குடியிருப்புகளும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமா, இதை நான் கேள்விப்பட்டேன். பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில குழு உருவாக்கி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாரையும் கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கான கொடுத்துட்டாங்க, இடங்களும் ஒதுக்கப்பட்டு விட்டது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த மதராசா கேம்ப்ன்ற இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு அகற்றி அவங்க கொண்டு போய் இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. சற்று உற்று நோக்கி கவனிச்சோம் அப்படின்னா, அந்த மதராசா கேம்ப்ல உள்ளவங்க தமிழர்கள் இல்ல, முழுக்க தெலுங்கு பேசும் மக்கள். ஏமண்டி அந்த தெலுங்கு பேசும் மக்களுக்கு முதல்வர் அவர்கள் வந்து அவரோட பக்கா தெலுசு நிவாரண நிதியில இருந்து கிட்டத்தட்ட 50 லட்சத்தை உடனே அனுப்பி விட்டுருக்காரு. அதையும் விமர்சனம் உள்ளாயிருக்காங்க. அங்க உள்ள பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த 50 லட்சம் போதுமான தொகை, பத்தாத தொகையா இருக்கு. அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த 50 லட்சத்தை பிரித்து கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்கு 13,080 வருது. இதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க ஒரு மாசம்? ஆமா, டெல்லியோட பொருளாதாரம் என்னன்றது முதல்வர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாசம் மளிகை சாமானம் கூட பத்தாது. ஆமா. அதாவது ஆமா கவிஞர்களே, அவங்க எதுக்கு இப்ப கூட முதல்வர் அவர்கள் டெல்லி பயணம் போகும்போது முதல்வர் வரவேற்கிற ஒரு 2-3 மணி நேரமா மக்கள் டெல்லி வாழ் தமிழர்கள் கட்சி கொடி ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பெட்டிங் காசா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா பாருங்க கவிஞர்களே, அதாவது நம்ம சென்னையில இருக்க அனகாபுதூர்ல வந்து ஒரு குடியிருப்புகள் அகற்றப்பட்டது. மக்கள் அங்க உள்ள ஒரு பெண்மணி பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க திமுக அரசுக்கு ஓட்டு போட்டோம், எங்களுக்கு போதுமான முன்னறிவிப்பு செய்யப்படாமல் எங்களுக்கு குடியிருப்புகள் அகற்றப்பட்டு விட்டுன்றாங்க. இங்க உள்ள பூர்வகுடி தமிழ் மக்கள், அதுவும் அந்த இடத்துல அனகாபுதூர் இடத்துல அதிக நீண்ட காலமா வசித்த மக்கள் வந்து உடனே வெளியேற்றப்படுறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு மாற்றுப்பாதை இது அரசு வந்து ஒரு அறிக்கை கூட விடல. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுதான் இனப்பற்று, இதுதான் மொழிப்பற்று. மதராசியாக இருந்தாலும் அவர் தெலுங்கு பேசும் மக்கள் உடனே பாசம் புத்துக்கிட்டு வந்துருச்சு. அதாவது இந்த மதராசின்ற பேரே வந்து தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு பிரிக்கப்படாத சூழ்நிலை எல்லாம் ஒன்னா இருந்துச்சு, அதனால மதராசி. ஆனா இங்க இருக்கவங்க பூர்வீக தமிழ் குடியா இருந்தாலும் அவர்கள் வந்து தேவையற்றவர்களா ஆகிட்டார்கள். ஓட்டுக்கு மட்டுமே தமிழ் மக்கள் விலை போக வேண்டும். இந்த ஓட்ட சரியான இம்பாக்ட் இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் திரு சீமான் அவர்கள் மட்டும்தான் இதை வந்து வேகமா எடுத்து போனாரு. அந்த இடத்துக்கு போய் மக்களை போய் சந்திச்சாரு. ஒரு நல்ல விஷயமாக இருந்தது. ஏதோ தமிழ் குடிகளுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் போல இருந்தது. ஆதரவாக போய் அது வந்து மேலே பாராட்டக்கூடிய விஷயம் தான். டெல்லியில இருக்க மதராசி குடியிருப்பு, மதராசி கேம்ப் கண்ணுக்கு தெரியும், ஓடி போய் உதவுறாரு. பக்கத்துல இருக்க அனகாபுதூர் கண்ணுக்கு தெரியல, ஓடி போயிடுறாரு. பார்ப்போம். மக்களே, சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.